அன்பாவில் எப்படி இருக்குங்க? 3 பேருடைய துவா இருந்தா இந்த உலகத்திலையும் ஜெயிச்சிடலாம், மறு உலகத்திலையும் ஜெயிச்சிடலாம். அதுல முதல்ல இருக்குதுன்னு பார்த்தோம்னா பெற்றோருடைய துவா. பெற்றோருடைய துவா கிடைப்பதால் ஒரு மனிதனுக்கு தேவையான ரிசுக்கள் அவன் உபயோகக்கூடியது எல்லா விதமான விஷயத்திற்கும் சரி அல்ல அதுல பறக்க செய்யக்கூடியவன் இருப்பான். அதே மாதிரி 2வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியருடைய துவா. இந்த பெற்றோருடைய துவா ஆசிரியருடைய துவா அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றோருடைய துவா எப்படி இப்ராஹிம் நபியினுடைய மகன் இஸ்மாயில் நபிக்கு கேட்டாங்களோ, அன்று மக்கா பாலைவனம் இன்று மக்கா சோலைவனம், அது போல ஆசிரியருடைய துவா ஒருவன் எவனுக்கு கிடைக்குதோ அவன் பேரும் புகழும் கிடைக்கும். அன்று சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கலாம், இன்று பெரிய வக்கீலாக இருக்கலாம், அன்று சாதாரண ஒரு மனிதராக இருக்கலாம், இன்று பெரிய இமாமாக இருக்கலாம், அன்று சாதாரண ஒரு ஆளாக இருக்கலாம், இன்று பெரிய கலெக்டரா, பெரிய ஹைகோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல அதற்கு மேல இருக்கக்கூடிய ஜட்ஜாவோ இல்ல வேற எப்படி வேண்டாலும் யார் வேண்டாலும் ஒரு இடத்துல மாறக்கூடியதா இருக்கலாம். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பெரியவங்களுடைய துவா. இந்த ஒரு மனிதனுடைய விஷயத்துல பெரியவங்களுடைய துவானால அவருடைய ஆயுட்காலம் நீட்டப்படக்கூடியதா இருக்கு, அவனுடைய விஷயங்கள்ல கூட்டப்படக்கூடியதா இருக்கு. அப்ப பெத்தவங்களுடைய துவானால, பெரியவங்களுடைய துவானால, ஆசிரியருடைய துவானால 3 விதமான விஷயம் நடக்குது. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, பெற்றவர்கள் மூலமாக அவனுக்கு தேவையான ரிசுக்கள், அவனுக்கு தேவையான அனைத்து விதமான வஸ்துக்கள். 2வது பார்த்தோம்னா அவனுடைய ஆசிரியர்னால அவனுடைய பெயர் புகழ் எல்லாம் தலைமையால் ஓங்கக்கூடியதா இருக்கு. 3வதாக பெரியவங்க மூலமாக கேட்கப்படக்கூடிய துவானால அவனுடைய ஆயுட்காலம் நீட்டிக்கப்படக்கூடியதா இருக்கு. இது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பெரிய நன்மையை தரக்கூடியதாக வாழ்க்கையை சந்தோஷமா ஆகக்கூடியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.